கச்சேரியில் வந்து தோமன் சொல்கிறோம். தோமன்னா இப்போ நாங்கள் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி ஒவ்வொரு உறுதி இது வந்து தாய் உறுதின்றது ஒவ்வொரு உறுதி இது முதல் எங்களுக்கு இப்போ வேலையில் இருக்கன்னா இந்த உறுதி அதுக்கு முன்னாடி இன்னொரு தாய் உறுதி இருந்தது அது இந்த ஹிஸ்ட்ரி தான் இது. ஒவ்வொரு பதிவுல எத்தனை ஆமாண்டு 15 இதில் வந்து பொய் ஒன்றுமே இல்லை. இதுதான் உண்மையான விஷயம். இது வந்து சும்மா இப்போதையான எல்லாமே நீங்கள் கச்சேரியில் செக் பண்ணலாம், யாரும் செக் பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து பத்மநாதன் சார்ஜன். வலிகாம்படக்கு தையிட்டி சட்டவிரோத விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணி உரிமையாளர் ஒருத்தர். நாங்கள் இன்றைக்கு வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் எல்லாம் சமூக ஊடகங்களில் வந்து எங்கள்ட போராட்டங்கள் ஒரு பக்கம் வலுவிலக்க செய்கிற மாதிரி சில தரப்புகள் கருத்து தெரிவித்தாலும் எங்கள்ட போராட்டம் நியாயமானது. மற்றது எங்கள்ட பிரச்சனை தீர்க்கப்படணும் வேணுமென்ற கருத்துக்களை வந்து இப்போ அண்மக்காலமாக வந்து சமூக ஊடகங்களில் நயனாதிபதி விகாராதிபதியும் வேறு 2-3 விகாராதிபதிகளும் எங்களுக்கு ஆதரவாக காட்சி கொண்டிருந்தோம். அந்த ரீதியில் வந்து அந்த ரீதியில் அவர் சொன்ன விஷயம் வந்து மக்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் அரசாங்கம் வந்து தன்னிடம் வந்தால் இதற்கான தீர்வை வந்து வழங்குவதாக சமூக ஊடகங்களில் வந்து அறிக்கப்பட்டிருந்தோம். அந்த ரீதியில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களாகிய நாங்கள் 10 குடும்பங்களுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இன்று வந்து அவரது விகாரையில் வந்து இன்றைக்கு சந்தித்திருந்தோம். அதில் வந்து அவர் தன்னிடம் இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் தெரியும், இது வந்து விகாரைக்குரிய காணி வந்து வழியில் இருக்கத்தக்கன மாற்றாக வந்து இராணுவத்தினரால் அடாத்தாக வந்து தனியார் காணியை 8 ஏக்கர் சுவியரித்து அதில் கட்டப்பட்டது தான் இந்த சட்டவிரோத விகாரை. விகாரைக்குரிய காணி வந்து இந்த குறிப்பிட்ட நாகவிகாராதிபதியின் பெயரில் தான் இருக்கின்றது. எங்களுக்கும் ஒரு முதன்மை தெரியும், இந்த தீர்வு வந்து எட்டப்படும் என்றால் தீர்வு தரக்கூடிய குறிப்பிட்ட விகாராதிபதியை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கமும். அந்த ரீதியில் நாங்கள் இன்று சென்று அவரை சந்தித்திருந்தோம். அவர் தங்களிடமிருந்த காணி உறுதிப்பத்திரங்களை காண்பித்து எங்களுக்கு மேலதிகமான தகவல்கள் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, என்ன நடந்த என்ற சகல தகவல்களையும் எங்களுக்கு அவர் சொல்லியிருந்தார். அதில் நடந்த பூச வழிபாடுகள் எவ்வாறு நடந்த என்ற கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். நாங்களும் அதற்கு ஈடாக நாங்கள் எங்கள் பரம்பரை காணிகள் எத்தனையாம் ஆண்டிலிருந்து எந்த காலப்பகுதியிலிருந்து எந்தெந்த சந்ததி கூட மாறப்பட்ட என்ற சகல உறுதிப்பத்திரங்கள், தாய் உறுதி, ஹிஸ்ட்ரி என்று சொல்லப்பட்ட தோம்பு சகல ஆவணங்களையும் வந்து அவர்களிடம் காண்பித்து எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற கோட்பாட்டையும் வந்து நாங்கள் அவர்கிட்ட வலியுறுத்தியிருந்தோம். அதற்கு அவர் கடுமையாக அவர் சொன்ன விஷயம் வந்து இந்த அரசாங்கமோ இந்த அரசாங்க அமைச்சர்களோ தீர்வு தர்ற நோக்கத்தில் அவர்கள் செயற்படவில்லை என்பதை ஆணித்தரமாக குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் தீர்வு தர வேண்டிய ஒரு கட்டாயம் என்றால் தன்னை வந்து சந்திரிக்க வேண்டும். என்னோட காணிக்கு காணி மாற்று காணியோ ஏதோ ஒரு ரீதியில் வந்து இவர் வந்து ஒவ்வொரு நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு கதையைத்தான் இந்த அமைச்சர்கள் காட்சி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அந்த டிசிசி மீட்டிங்லையும் பார்க்கலாம். ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சுக்கொண்டு அவர்கள் வந்து காணி உரிமையாளரிடம் உறுதி இல்லை, கள்ள உறுதி முடித்திருக்கிறார்கள் என்று தரப்பினரே எம்மை வசைபாடி கொண்டு திரியும் போது இந்த நாகவிகாராதிபதியானவர் நமக்கான பூரண ஒத்துழைப்பை வழங்குவதாக கேட்டுக்கொண்டு தான் நாங்கள் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருந்தோம். அந்த ரீதியில் அவர் மறுபடியும் சொல்கிறார், அவர் வந்து இந்த அரசாங்கத்தை தான் அவர் கூட சொல்கின்றார். இந்த அரசாங்கம் வந்து தீர்க்க வேணும் என்றால் தீர்க்கப்பட வேண்டிய இடத்தில் தீர்க்கப்பட வேண்டிய உத்தியோகத்தரை வைத்து ஒரு மனத்தியால இடைவெளியில் தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் என்றால் அவரும் ஒத்துக்கொள்கின்றார். அடுத்ததாக நாங்கள் அவரிடம் முன்வைத்தது வந்து இந்த கட்டுமானங்களை மேலதிகமாக விஸ்தரிக்க வேண்டாம், சமூக ஊடகங்கள் வாயிலாக இனிவரும் பௌர்ணமி தினத்தன்று ஒரு புத்தர் சிலையை வந்து தென்பகுதியிலிருந்து கொண்டு இங்கே நிறுவுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் வருகின்றது. அந்த செய்தியை நீங்கள் உடனடியாக மேல்மட்டங்களுக்கு தெரிவித்து அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை விடுத்திருந்தோம். அதற்கு அவர்கள் சொல்லியிருந்த பதில், நீங்கள் வந்து அரசு தரப்போடையோ இல்லை போலீஸில் வந்து இதை கேஸை போட்டோ ஏதோ நிற்பாடுங்கள், நான் இதற்கு குறுக்கு கதைக்கும் போது தன்னை இனவாதி தமிழ் இனத்தோடு சேர்ந்து இனவாதியாக சித்தரிக்கிறார்கள் தென்பகுதியில் என்ற கருத்தை தெரிவித்திருந்தார். சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டது. இனிவரும் காலங்களில் அரசாங்கம் தான் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் மற்றைய விடம் அவர் வந்து முழுமையாக ஒத்துக்கொள்கிறார். இது வந்து சட்டவிரோத கட்டிடம், தமிழ் மக்களுடைய காணியில் ஆக்கிரமிக்கப்பட்ட கட்டிடம் என்பதை முழுதாக அவர் தான் ஆமதிக்கிறேன். அதற்கு எந்த எதிர்ப்பை நான் தெரிவிக்க போவதில்லை. சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்தால் என்ன நடக்கும் என்றதையும் அவர் விளங்கிக் கொள்கின்றார். அதற்கு மாறாக இங்கே இருக்கிற எங்கென்ற தமிழ் பிரதிநிதிகளோ தமிழ் மக்களோ அனைவரும் இல்லை, ஒரு சில மக்கள் வந்து ஏன் கேஸ் போடவில்லை, போராட்டம் கட்டும்போது எங்கே இருந்தீர்கள் என்ற கேள்விகளை கேட்டு குழப்பி கொண்டு தான் நிற்கிறார்கள் ஒழிய
இதுக்குரிய ஆதரவை யாரும் வழங்கவில்லை. அந்த ரீதியில் ஆதரவு வழங்கியிருந்தார் என்ற ரீதியில் அவரை வந்து நாங்கள் சந்தித்திருந்தோம். இந்த சந்திப்பு வெற்றி அளிக்கணும் என்ற பிரார்த்தனையோடு நாங்கள் அவருடைய எங்களுடைய விண்ணப்பத்தை அவரிடம் சமர்ப்பித்து வந்திருக்கிறோம். வெகு விரைவில் ஒரு தீர்மானம் பெறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம்.